எத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்துப்போம். இதே அண்ணாமலை குறித்து எவ்வளவு எழுதியிருக்கிறாங்க. அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அண்ணாமலை கூப்பிட்டு அமித்ஷா திட்டாரு, இவங்க எல்லாரும் பக்கத்துல உட்காந்து பார்த்த மாதிரியே பேசுவாங்க. கேட்டா சோர்சஸ் கொடுத்தாங்க தகவல் கொடுத்தாங்க. சரி, ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் அதுக்கும் அது வந்து ஃபேக்ட் அப்படின்றது வித்தியாசம் இருக்கு. நீங்க இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு சோர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பல கட்டுக்கதைகளை பேசியிருக்கீங்கல்ல. பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு யூடியூப் சேனல் வீடியோஸை எடுத்து பாருங்க. இவங்க சொன்ன எதுவுமே நடந்தது கிடையாது. அப்போ என்னன்னா எல்லாமே பொய். அன்னைக்கு நாளுக்கு நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கணும், அன்னைக்கு நாளுக்கு நம்ம வியூஸ் போகணும் அப்படின்னு சொல்லி தான் பல விஷயங்களை பொய்யா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அண்ணாமலை எவ்வளவு விஷயங்களை பொறுமையா கடந்து போயிருப்பாரு. இன்னைக்கு அண்ணாமலை வந்து உங்களை வந்து கெட் அவுட்னு சொன்னது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்னா, அப்ப நீங்கள் என்ன பண்ணுங்க, ஊடகம் எல்லாருமே இதுவரை நாங்கள் அண்ணாமலை குறித்து போட்ட விஷயங்கள் எல்லாமே பொய் தான், அது எதுவுமே உண்மை கிடையாது. அண்ணாமலைக்கு டோஸ் விட்டாங்க, PL சந்தோஷ் போய் மிரட்டினாரு, அமித்ஷா கிட்ட திட்டு வாங்கினாரு, தனி கட்சி துவங்க போறாரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, இது எல்லாமே பொய் தான், இது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்க சொன்னது எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படின்னு நீங்க போடுங்க. அப்ப நீங்க ஒரு நேர்மையான பத்திரிகையாளர்கள் நம்ம சொல்லலாம், நேர்மையான ஊடகம்னு சொல்லலாம்.